Hi guys, நாங்கள் தான் உங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்பல்ஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இதுதான் எங்களோட மேரேஜ் ஃபர்ஸ்ட் vlog, எங்களோட கல்யாண வீடியோ தான் இது. இவ்வளோ நாள் வந்துட்டு எங்களை லவ்வர்ஸாக பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்துட்டீங்க. ஜெரி வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களா. எனக்கு ஏதாவது இவ்வளோ ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை. அதேமாரி வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் குங்குமம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு செட்டாக போயிடலாம். நிறைய பேர் வந்துட்டு மேரேஜ் வீடியோ போடுங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் வீடியோஸ் எதுவுமே போடலன்னு கேட்டீங்க. நேற்று தான் ரீல்ஸ் ஷார்ட்ஸே போட்டோம். டைம் இல்லைங்க மோஸ்ட்லி. என்னன்னா எடுத்திருக்கோம் ஆனால் எடிட் பண்ண எங்களுக்கு டைமே இல்லை. ஸோ இன்ட்ரடக்ஷன் இப்போ பேசுகிறான்ட்டு இந்த மேரேஜ் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருந்தது. நிறைய விஷயம் ஆனால் பட் என்ன விஷயம்னா அது எங்களால் ஃபீல் பண்ணி இது பண்ண முடியல. ஆனால் சில நேரத்தில் அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். இந்த மூமெண்ட்ஸ்லாம் திரும்ப நினச்சாலுமே கிடைக்காதே அப்படின்ற அளவுக்கு இந்த மேரேஜ் எங்களுக்கு இருந்தது. நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சான்ஸே இல்லை. இந்த மூமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. வீட்லேயே மேக்கப்லாம் போட்டுட்டு நாங்கள் ரெடியாகி கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் வாசலில் தான் இருக்கோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு வந்தோம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். வீடியோ கவரேஜும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே போன அப்புறம் எங்கள் சைட்லேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்து வேஷ்டி ஷர்ட் கொடுத்தாங்க. அது மாப்பிள்ளை வந்து கட்டிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா எனக்கு கூரைப்படவை கொடுத்தாங்க. கூரைப்படவை தான் கட்டணும் மேரேஜ்க்கு. ஸோ அதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் போயிட்டு கட்டிட்டு வந்தேன். போயிட்டு அவசரமாக எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தனால எனக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த கூரைப்படவுளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ட்ரீம் தான். இது கூரைப்படவை கட்ட போகிறேன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு டைமே எனக்கு எப்படி இருக்கும் எப்படின்னு இருக்கும்ன்ட்டு ஒரு நாள் நினச்சி பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் அந்த கூரைப்படவை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். எப்படி சொல்கிறது, அந்த மூமெண்ட் எங்களால் அந்த டைம் என்ஜாய் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி மூமெண்ட் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எத்தனை நாள் கேட்ட வீடியோவை உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு ஆள் வச்சு இந்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி போடுறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மூமெண்ட்ஸ் இது மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாமே வந்து நாங்கள் மற்றவங்க கல்யாணத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறது. இன்றைக்கி நாங்களே எங்கள் கல்யாணத்தில் பண்ணோம். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கள் மேரேஜில் வந்து அப்படின்னு சொன்னாங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. நான் சொல்லிக்கிற அளவுக்கு அப்படிலாம் இல்லை, நல்லபடியாக போச்சு. ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சுது. ஸோ அந்த ஹீட்லாம் போயிட்டு கொஞ்சம் கூலாக இருந்தது வெதரே. அந்த டைமில் ஹீட் இருந்தாலுமே எங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு தெரியல. அந்த மோலோ சவுண்ட் ஒரு நிமிஷமும் கேட்க எங்களுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த மூமெண்ட் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்.
என்ன ஒன்று சிரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைமில் மட்டும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஓன் சிஸ்டர் டாம் கிட்ட வந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா 3 முடிச்சு நீயே போட்டுரு, மற்றவங்க போட விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டாமும் 3 முடிச்சு அவங்க கையாலே போட்டாங்க. யாருமே போடல. எப்பயுமே வந்து ஒரு முடிச்சு தான் மாப்பிள்ளை போடுவாங்க, மிச்சம் 2 முடிச்சு வந்து அவங்க தான் போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இது ஒரு வாரம் தான் 3 முடிச்சுமே டாம் தான் போட்டு விட்டாங்க. எங்களை நிறைய பூஜை பண்ண வச்சாங்க. ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்க சொல்ல. இருந்தாலும் அங்கே பண்ணது கம்மி தான். நாங்கள் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் நிறைய புகை போட்டு எங்களை இது பண்ணியிருப்பாங்க. இனிமே தான் ஓமமே போடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து பூஜை போட சொன்னாங்க. அதுக்கு பூஜை போட்டுட்டு அப்புறம் தாலிக்கு வந்து பூ போட்டு அந்த மந்திரம்லாம் ஐயர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபுல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து நல்லபடியாக போயிடணுன்ட்டு மைண்ட் ஃபுல்லாக அதே தான் இருந்தது. ஹோமம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. அப்புறம் என் கையில் வந்து அது என்ன மஞ்சள் கிழங்கு வந்து டாம் கட்ட விட சொன்னாங்க. அவனும் கட்டி விட்டுட்டு இருந்தான். அவங்க கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது. எனக்கும் ஒரு ஹாப்பினஸ், எப்போது அது நடக்கும்ன்ட்டு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தாலி கட்டினப்போ என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஒரு ஐயர் வந்து ஒரு மந்திரமும் சொல்ல நாங்களும் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. எனக்கு எப்போயுமே அந்த திரும்ப கிடைக்குமான்ற மாதிரி தான் இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம். இப்போது எல்லோரும் எதிர்பார்த்து அந்த நேரம் வந்துருச்சு. ஐயர் என்னோடய சிஸ்டரை கூப்பிட்டு தாலி இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் அந்த தட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அர்ச்சதை போடுறதுக்காக அரிசி கொடுங்க அப்படின்றதுக்காக சொன்னாங்க. எங்கள் சிஸ்டரும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. எப்போ அது எல்லாேருக்கும் கொடுத்துட்டு எங்கள் கைக்கு வரும் அப்படின்னு இருந்தது. டாமுக்கு வர ஒரே ஸ்வெட்டிங்கு. டாமுக்கு தனியாக மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப் பண்ணிவிட்டாங்க, ஜென்ஸாக பண்ணிவிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஓவர் ஸ்வெட்டு. என் தம்பியை கூப்பிட்டு ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க. என் தம்பியும் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு வந்து ஓன் பிரதர் கிடையாது, இவன் என்னோடய பெரியம்மா பையன். இவங்க வந்து ஏதோ பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, டாம் கையில் வந்து அந்த பொதியை கொடுத்து நெருப்பில் போட சொன்னாங்க. அதையும் மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட் கிட்ட வரப்போகுது அப்படி தான் இருந்தது. எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோதான், கையில் தாலி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுக்க போகிறாங்க. எடுத்துட்டாங்க. இந்த மூணுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணோம். எடுத்து இந்த ஐயர் வந்து அந்த ஐயர் கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்களே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக. எங்களால் வந்து ஃபுல் வீடியோ போட முடியல. நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக வரும். ஃபுல்லாக பாருங்கள்.